வலியவர்களுக்கு தானம் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான, அதே சமயம் ரொம்ப நல்ல விஷயமும் கூட. அப்படி எந்தெந்த பொருட்களை தானம் செஞ்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தானங்கள் அப்படிங்கிறது பல வகைப்படும். வேதங்கள் மற்றும் சைவ சித்தாந்தங்களின்படி தானங்கள் மொத்தம் 32 வகையா குறிப்பிடப்படுது. மேலும் கணிதத்துல தானங்கள் 3 வகைகளா பிரிக்கப்பட்டிருக்கு. பொதுவா தானங்கள்ல அன்னதானம், இரத்த தானம், பொருள் தானம், கண் தானம், உடல் உறுப்பு தானம் இது எல்லாமே அடங்கும். காலம் காலமாவே நம்ம சொல்லும் போதே தான தர்மம் அப்படின்னு சேர்த்துதான் சொல்லுவோம். ஆனா சாஸ்திர முறைகளின்படி தானம் அப்படிங்கிறது வேறு, தர்மம் அப்படிங்கிறது வேறு. அதே போல ரெண்டிற்குமான பலன்களும் வேறுபடக்கூடியது. ஒருத்தர் கேட்டு நாம கொடுக்கிறது தானம், அதுவே ஒருத்தர் கேட்காம அவங்களுடைய நிலை தெரிஞ்சுக்கிட்டு நாமாக்கு கொடுக்கிறது தர்மம். ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது அதனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கிறது இன்னும் சிறப்புக்குரியது தானே. என்னென்ன பொருட்களை தான தர்மம் செஞ்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? முதல்ல அரிசிய தான தர்மம் செஞ்சா முன் ஜென்ம பாவங்கள் விலகும். அன்னதானம் செஞ்சா கடன் தொல்லைகள் தீரும். மாங்கல்யம் தானம் செஞ்சா திருமண தடைகள் நீங்கும். காய்கறிகளை தானமா கொடுத்தா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். பூக்களை தானம் செஞ்சா விரும்பிய இல்வாழ்க்கை அமையும். எள்ள நம்ம தானமா கொடுத்தோம்னா பாவ விமோச்சனம் உண்டாகும். வெள்ளம தானமா கொடுத்தோம்னா வம்ச விருத்தி உண்டாகும். பாலை நம்ம தான தர்மமா கொடுத்தோம்னா துன்பங்கள் விலகும். நெய்ய தானமா கொடுத்தா நோய்கள் நீங்கும். தேங்காய தானமா கொடுத்தா எடுத்த காரியம் வெற்றியாகும். தீபம தானமா கொடுத்தோம்னா முன்னோர்களுடைய சாபம் தீரும். தேனை நம்ம தானமா கொடுத்தோம் அப்படின்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். பழங்களை தானமா கொடுத்தா புத்தியும் சித்தியும் உண்டாகும். ஆடைகளை தானமா கொடுத்தா சுகபோக வாழ்வு உண்டாகும். நெல்லிக்கனிய தானமா கொடுத்தா அறிவு மேம்படும். தயிரை தானமா கொடுத்தா இந்திரிய விருத்தி உண்டாகும். பசுவை நம்ம தானமா கொடுத்தோம்னா பிதுர்கடன் நீங்கும். புத்தகத்தை தானமா கொடுத்தா கல்வி அறிவு சிறக்கும். தங்கத்தை தானமா கொடுத்தா குடும்ப தோஷம் நீங்கும். அதே போல வெள்ளிய தானமா கொடுத்தா மனக்கவலை நீங்கும். மஞ்சள தானமா கொடுத்தா சுபிக்ஷம் உண்டாகும். சந்தனத்தை தானமா கொடுத்தா கீர்த்தி உண்டாகும். போர்வைகளை தானமா கொடுத்தா கெட்ட கனவுகளுடைய பயம் நீங்கும். கோதுமைய தானமா கொடுத்தா ரிஷிகள் தேவர்களுடைய கடன் நீங்கும். எண்ணெய தானமா கொடுத்தா ஆரோக்கியம் மேம்படும். தண்ணீரை தானமா கொடுத்தா மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். காலனிய தானமா கொடுத்தா பெரியோர்களை அவமதிச்ச பாவம் போகும். தானங்கள் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கறதுங்க. இதுல அன்னதானம், ஆடை தானம், பூதானம், விளக்கு தானம் இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு. சோ ஒவ்வொரு தானத்துக்கும் வேறு வேறு பலன்கள் இருக்கு. நம்ம கொடுக்கிற பொருளுக்கு ஏற்றது போல மட்டும் கிடையாது, அந்த கிழமை, திதி இவற்றின் அடிப்படையில கூட அதோடைய பலன்கள் மாறும் அப்படின்னு சொல்லப்படுது.